ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 1955 சிவாஜி அவர்கள் நடித்து வெளிவந்த படங்கள் காவேரி, முதல் தேதி, உலகம் பலவிதம், மங்கையர் திலகம், கோட்டீஸ்வரன், கள்வனின் காதலி ஆகிய திரைப்படங்கள். மங்கையர் திலகம் திரைப்படம் தவிர மற்ற படங்கள் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல. அந்த வரிசையில் கோட்டீஸ்வரன் திரைப்படம் 1955 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். சுந்தர் ராவ் நட்கர்னி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி, எஸ் பாலச்சந்தர், ராகினி, ஸ்ரீராம், ருஷேந்திரமணி, கே.ஏ. தங்கவேலு, ஷர்மா, சச்சு மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. கோட்டீஸ்வரன் திரைப்படம் இயக்குனரான சுந்தர் ராவ் நட்கர்னி மற்றும் பி. ராதாகிருஷ்ணா ஆகியோரின் தயாரிப்பில் ஸ்ரீ கணேஷ் மூவி டோன் ப்ரொடியூஸ் பண்ணி உருவானது. பெல் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த படத்தை வெளியிட்டாங்க. திரைக்கதையை சுந்தர்ராவ் நட்கர்னி மற்றும் காங்கேயன் இணைந்து எழுதினாங்க. வசனம் ராமையாதாஸ் மற்றும் காங்கேயன். இசை எஸ்.வி. வெங்கட்ராமன். பாடல் வரிகளை பாபநாசம் சிவன், ராமையாதாஸ், சுந்தரவாத்தியார், சீதாராமன் ஆகியோர் எழுதியிருந்தாங்க. கோட்டீஸ்வரன் திரைப்படம் பி.வி. வாரேர்கரின் ஹாஜ் முலாசா பாப் அப்படின்ற மராத்திய நாடகத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். இது பலருக்கும் தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவல். கோட்டீஸ்வரன், கள்வனின் காதலி ஆகிய 2 திரைப்படங்களுமே 1955 நவம்பர் 13 வெளியானது. இந்த 2 திரைப்படங்களில் கள்வனின் காதலி திரைப்படம் வெற்றி பெற்ற நிலையில் கோட்டீஸ்வரன் திரைப்படம் சுமாரான வெற்றியை மட்டுமே பெற்றது. தொடர்ந்து 1956 நான் பெற்ற செல்வம், நல்ல வீடு ஆகிய படங்கள் வெளியானது. இதில் நான் பெற்ற செல்வம் படம் வசூல்ல சாதனை படைத்திருந்தது. கோட்டீஸ்வரன் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். ராமசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் ஒரு பெரிய பணக்காரர், பேராசை பிடிச்சவரும் கூட. அவருடைய மகன் தான் கண்ணன், ஒரு பட்டதாரி. ஆனால் அப்பாவுக்கு ரொம்பவுமே பயந்தவர். அப்புறம் திகம்பர் அப்படின்ற ஒரு கேரக்டர் ஒரு ரிட்டையர்ட் ஹெட் மாஸ்டராக வருவார். 8 பெண்களை பெற்ற ஒரு பரம ஏழை. 6 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுவாரு. 7வது பெண் கமலாவுக்கு மாப்பிள்ளை தேடி வந்துட்டு இருப்பாரு. ஆனா வரதட்சணை கொடுக்க சக்தி இல்லாதவருடைய பெண்ணை யாருமே திருமணம் பண்ணிக்கொள்ள முன் வரல. கடைசியாக ஒரு 80 வயது கிழவனுக்கு கமலாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பது அப்படின்னு முடிவு பண்ணுவாரு. இந்த சந்தர்ப்பத்தில் சென்னையிலிருந்து கிராமத்துக்கு வர்றாரு கண்ணன். கமலாவை தனிமையில் மீட் பண்ணுறாரு. அவளுடைய சோக கதையை கேட்டு மனமுருகி கமலாவை தானே கல்யாணம் பண்ணி கொள்வதாக அவளுக்கு வாக்கும் கொடுக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் தன் பையனுடைய கல்யாணத்தையே ஒரு பெரிய வியாபாரமாக்கி அதன் மூலம் 1000 கணக்கில் லாபம் திரட்ட திட்டமிடுறாரு கண்ணனுடைய அப்பா ராவ் பகதூர். அவர் கேட்கக்கூடிய வரதட்சணை பணத்துடன் வந்தால் ஒழிய எந்த பெண்ணும் தன் வீட்டில் மருமகளாக கால் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறாரு. இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு தெரியாம தவிக்கிறாரு கண்ணன். டாக்டர் சந்தர் அப்படின்ற தன் நண்பரிடம் இது பற்றி ஆலோசனையும் கேட்கிறாரு. டாக்டர் சந்தர் ஒரு சிறந்த புத்திசாலி. கண்ணனுடைய தங்கை நீலாவின் காதலனும் கூட. திகம்பரின் அண்ணன் மகன். கமலாவுக்கும் கண்ணனுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் அப்படின்னு அவர் திட்டம் போடுறாரு. அதுக்காக ஒரு திட்டம் தீட்டிட்டு இருக்காரு. ராவ் பகதூர் கிட்ட போயிட்டு தன்னை ஒரு கோட்டீஸ்வரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொள்றாரு. டாக்டர் சந்தர் திகம்பரின் சார்பாக வரதட்சணை பணம் முழுவதையுமே ராவ் பகதூருக்கு கொடுப்பதாக வாக்கும் கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை நம்பி கண்ணன் மற்றும் கமலா கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுக்கிறாரு ராவ் பகதூர். அந்த கல்யாணம் நடைபெற்றதா இல்லையா? டாக்டர் சந்தருடைய பொய் நாடகம் வெளியானதா? நீலா மற்றும் சந்தருடைய காதல் என்னானது? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக படத்துடைய திரைக்கதை அமைஞ்சிருக்கும். யாழும் குழலும் உன்மொழிதானோ அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும். பத்மினிக்காக ஒரு பாடலை பாடியவர் ராகினிக்காக யாழும் குழலும் உன்மொழிதானோ அப்படின்ற ஒரு டூயட் பாடலை
AM ராஜாவுடன் இணைந்து சுசீலா அவர்கள் பாடியிருப்பாங்க. இப்படி ஒரே படத்துல 2 நாயகிக்காக பாடும்போது தன்னுடைய குரல்ல சுசீலா அவர்கள் காட்டிய வித்தியாசம் வாயசைத்து நடிப்பவர்களே பாடுவது போல தோன்ற வைக்கும். அதுவரை பாடிய பாடகிகள் யாருமே இந்த அளவுக்கு நடிகைகளுடன் ஒன்றி போகும் அளவுக்கு பாடியதே கிடையாது. அந்த வகையில தனக்கென்று ஒரு தனி பாணியை உருவாக்கி கொண்டார் பி. சுசீலா அவர்கள். AM ராஜா சுசீலா குரல்கள்ல இனிய பாடல், SV வெங்கட்ராமன் இனிய இசையில இப்பாடல் என்றுமே மயக்கும் விதமாக அமைஞ்சிருக்கும். நடிகர் ஸ்ரீராம் அவர்கள் பற்றி சிவாஜி கணேசன் அவர்கள் பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. ஸ்ரீராம் அவர்கள் கோட்டீஸ்வரன் திரைப்படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பழம்பெரும் தமிழ் நடிகர் ஸ்ரீராம் அவர்கள் 1950 1960களில் தமிழ் படங்களில் இவருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்துச்சு. இவர் ஒரு தயாரிப்பாளரும் கூட. கோட்டீஸ்வரன் படத்தில் KA தங்கவேலுவின் மகனாகவும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நண்பராகவும் ராகினியின் காதலராகவும் நடிச்சிருப்பாரு. வெறும் 23 படங்களே நடிச்சிருக்கும் ஸ்ரீராமுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகனாக மட்டுமே நடிப்பேன் அப்படின்னு அடம் பிடிக்காம தொடர்ந்து நடிச்சு 2வது கதாநாயகன், வில்லன், பாசமான தம்பி, பாசமான அண்ணன், பட்டிக்காட்டான், கோடீஸ்வரன், வீரம் செறிந்த இளவரசன் அப்படின்னு பல வண்ண துணை கதாபாத்திரங்கள்ல தன் நடிப்பு திறமையை நிறைவாக பளிச்சிட பண்ணியிருக்கிறாரு. இப்படி ஸ்ரீராம் அவர்களை பற்றி சிவாஜி கணேசன் அவர்கள் பல இடங்கள்ல புகழ்ந்து பேசியிருக்கிறாரு. கோட்டீஸ்வரன் திரைப்படத்துல தஞ்சை ராமையா தாஸ் எழுதிய கட்டிக்கோ தாலி கட்டிக்கோ கெட்டிக்கார மாப்பிள்ளை நான் அப்படின்ற பாடலை பாடியிருக்கிறாங்க பி. லீலாவுடன். பாடலுக்கு இசையமைத்த SV வெங்கட்ராமன் அவர்கள். கோட்டீஸ்வரன் படத்துல இடம்பெற்ற ஒரு மல்டிலிங்குவல் நகைச்சுவை பாடல் தான் இந்த பாடல். SV வெங்கட்ராமன் கண்ணகி, மீரா, இரும்பு திரை போன்ற படங்களுக்கு இசையமைத்தவர். அவரு இத்தகைய ஒரு நகைச்சுவை பாடலை பாடியிருக்கிறது ஒரு வியப்பான விஷயம். பாடலை எழுதியவர் ஜெமினி சீதாராமன் அவர்கள். நல்ல நகைச்சுவை படம் மற்றும் பாடலும் கூட. 1955ஆம் ஆண்டு வெளிவந்த கோட்டீஸ்வரன் திரைப்படத்துல பாபநாசம் சிவன் எழுதிய இசை அமுதம் போல் உண்டோ வேறேது இனிய கலை உலகிலே அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை அற்புதமாக பாடியவர் பி. லீலா அவர்கள். பாடலுக்கு இசை SV வெங்கட்ராமன். SV வெங்கட்ராமனின் இசையில கோட்டீஸ்வரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல் தான் குலாவும் தென்றல் நிலாவை பிரிந்து போகாதென்று நினைக்கிறேன் அப்படின்னு பி. சுசீலா அவர்கள் ஒரு பக்கம் அற்புதமாக பாட, போகக்கூடாதென்று நினைக்கிறேன் அப்படின்னு AM ராஜா முடிக்கும் பல்லவியுடன் தொடங்கும் பாடல் சுசீலாவின் திறமையை அருமையாக எடுத்து காட்டியிருக்கும். SV வெங்கட்ராமனுடைய இசையில பி. சுசீலா அவர்கள் பாடிய முதல் படம் இந்த திரைப்படம் தான். அது மட்டுமல்ல, நாட்டிய பேரொளி பத்மினிக்காக பாடிய முதல் பாடலும் இதுதான். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.